வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ என்னால் படிக்கவே முடியலை. டெய்லி எனக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, அடிக்கடி மோட்டிவேஷன் வீடியோஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவை தான் உங்களுக்கான மோட்டிவேஷனே. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது தேவைப்படுது, நீங்கள் எந்த அளவுக்கு அதை விரும்புகிறீங்க, அது இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அது இல்லைனா எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களை இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எந்த சாப்பாடை கொடுத்தாலும் உங்களுக்கு சாப்பிட தோணாது. ஏன்னா உங்களோட தேவை பூர்த்தி ஆயிடுச்சு. அதே தான். ஓகே, உங்களுக்கு ஒரு வேலை தேவை, உங்களுக்கு சேலரி தேவை, உங்களுக்கு காசு தேவை, உங்களோட ஃபேமிலியை நீங்கள் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா கூட பிறந்தவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதுல கிளியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த வேலை எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து பிறந்து வந்தவங்க வளர்ந்தவங்க கிடையாது. ஓகே, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக யாருக்கும் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாருக்குமே தேவை இருக்குது. பட் அந்த தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஓகே, நம்மளுக்கு இது தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். பட் அதுக்கு எதுக்காக உள்ளே வந்தோமோ அதை மறந்துட்டு நம்ம வேறு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உடனே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் யோசிங்க, இல்லைனா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி யோசிங்க. இந்த எக்ஸாமுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எதனால் படிக்கிறேன், என்ன வேலைக்காக நான் படிக்கிறேன், இந்த வேலை கிடச்சா என்னோடய லைஃப் எப்படி இருக்கும், கிடைக்கலனா எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் யோசிங்க. ஒரு பேப்பரில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இதை டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் தூங்குகிற இடத்துல தூங்கி எந்திரிக்கிறப்போ உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட தேவையை மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவையில்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.